தங்கராஜோட அம்மா கூப்பிட்டு பேசுகிறாங்க தங்கராஜ் உன் மச்சினன் குடும்பம் தான் பெருசுன்னு நினச்சி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இது தேவையில்லாத வேலைடா, நான் பல முறை சொல்லிட்டேன், ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா அவனை வச்சு எனக்கு ஆதாயம் இருக்குமா அப்படிங்கிறேன். என்ன ஆதாயம் இருக்குது? அந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்க, எதுனாலும் நீ கூப்பிட்டோன்னே போய் நின்றுக்கிட்டே இருக்க, இது என்ன நம்மளுக்கு தேவையா? நீ ஃபைனான்ஸ் போட்டிருக்க, ஃபைனான்ஸை வச்சு நீ சம்பாத்தியம் பண்ணி பெரிய ஆளாக வரணும், நீ ஏகப்பட்ட தொழில் இருக்குது நம்மளுக்கு, அதை பார்த்தாலே நீ போதுமே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஏகப்பட்ட பணத்தை திருப்பி வாங்கிட்டு இருக்கேன் வட்டியா. இப்போ சுரேஷ் என் கூட இருக்கான், என் மச்சினே அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ்வளோ வேறு நினைச்சான், கரெக்டாக தந்துக்கிட்டு இருக்கான், தொழில் ஜெயின்னு போயிட்டுருக்கு, அதான் சுரேஷை கையில் வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. இப்போ பணம் ஏதாவது தட்டுப்பாடுனா இப்போ அதுக்கும் வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன உன் மாமியார் வீட்டில் கெட்டுக்கட்டாக தர போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் தரமாட்டாங்கடா சுரேஷ், தேவையில்லாத வேலைடா இது அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா அவன் பாக்கியராஜ் என்கிட்ட ஏட்டி கூட்டி பேசினாலும் என் அப்பா சொல்லையும் சுரேஷ் சொல்லையும் மீறமாண்டா, நான் ஏதாவது வெயிட்டாக எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும்டா, லோனாக ரெடி பண்ணி தான்னா ரெடி பண்ணி தருவான், நம்ம எங்கே கொடுக்க போகிறோம், அதை பாக்கியராஜே கட்ட போகிறான் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ரா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கத இங்கே மதி பார்த்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுனது அப்படியே செல்ஃபோனில் வீடியோவாக எடுத்துடுறாங்க. இங்கே சுரேஷ் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே என்ன மாப்பிள வேலை போய்ட்டு வந்துட்டியா அப்படின்னு தங்கராஜ் கேட்குறான். ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கட்டும், நேற்று நடந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்றைக்கி கொஞ்சம் நாசுக்காக பேசு, அவள் வழிக்கு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் உனக்கு கரைச்சலே இல்லைடா, உள்ள ஊட்டி ஆயிரும், உங்களுக்கு எந்த ஒரியும் இருக்காது, போயிட்டே இருக்கும், சும்த்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே போனால் தான் பெரிய இதாகவே ஆகுது, மதி யார் சொல்லியும் கேட்க மாட்டோமாம்மா, நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேனோன்னு சொல்லி ரொம்ப நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் அன்னைக்கு நிலமையில் அந்த மதியை தான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு, இல்லைன்னா நான் ஏன்டா வைக்க போகிறேன், அது போக அப்போ நம்மகிட்ட பணம் வாங்கியிருந்தான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படிங்கும்போது நான் சொன்னேன், ஆனால் அந்த மதி இப்படி பண்ணோன்னு நினைக்கல அப்படிங்கும்போது, மாமா என் வேலையை இல்லாமல் ஆக்கின மாதிரி ஆக்கினான், அப்போமாவது உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படிங்கும்போது, இல்லைடாமாப்பில் அப்படி பண்ணியிருக்கா, நாளைக்கு ஏதாவது ஒரினா கூட உனக்கு சரியாக வருமானு அப்படியும் யோசித்தேன், சரியாக வரும், நான் சொன்னதை அப்படி பண்ணு அப்படிங்கும்போது, மாமா தயவுசெய்து நான் எதுவும் பண்ணலாமாம்மா, நான் அமைதியாக இருந்துட்டு போயிடுறேன், 3 நாள் விருந்து கூப்பிட்ருக்கீங்க, நான் இங்கே இருந்துட்டு நல்ல பிள்ளையாக எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னடா நீ அப்படிங்கும்போது ரேவதி கூப்பிடுதாங்க. டேய் சுரேஷ் இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. டேய் நான் சொல்லுறதும் தப்பாக நினச்சிக்காத, உங்கள் மாமா சொல்ல கேட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்காத, உங்கள் மாமா ஒன்றும் ரொம்ப நல்லவர்லாம் கிடையாது அப்படிங்கும்போது, ஏக்கா ஒன்று நல்லா வச்சு பார்த்துக்கிறாரு, என்ன எனக்கு மாப்பிள்ளைன்னு அவ்வளோ மறுவாதி கொடுக்குறாரு, நம்ம அப்பாவுக்கு அவ்வளோ மறுவாதி கொடுக்குறாரு, இதுக்கு மேலே என்னக்கா வேணும் அப்படிங்கிறாங்க. டேய் நீ அதை மட்டும் தான் பார்க்குற, உங்கள் அக்கா நான் என்ன பாடுபடுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, ஏக்கா நீ நல்லா தான் இருக்க அப்படிங்கிறாங்க. சரிடா என்னை பற்றி விட்டுரு, மதியை நீ எப்படி இது பண்ண போகிற, உங்கள் மச்சான் பேச்சை கட்டு தான் ஆட போகிறியா, உங்கள் மச்சான் பேசுனா பேசுவேன், உங்கள் மச்சான் சொல்லி சிரிக்கன்னா சிரிப்பேன், ஆனால் அந்த பிள்ளைக்கும் ஒரு ஆசை பாசம் தேவைப்படும்லடா, அது நினைக்கும்லடா அப்படிங்கிறாங்க. நீ தான் சொல்லுது ரேவதி, ஆனால் அப்படி அங்கே ஒன்றும் பெருசாக தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே டேய் மதியம் உன் அன்புக்கு தான் ஏங்குதா, நீனும் அவளோட அன்புக்கு ஏங்குற அளவுக்கு நீ நடந்துக்கடா அப்படிங்கிறாங்க. நானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே மதி சுரேஷை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நம்ம வீட்டிலே இருக்கோம், நம்ம அக்கா வீட்டில் தான் அக்கா சாப்பாடு கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரேவதி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. உடனே மதி இனிமையாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு கருத்து வேறுபட்டு இருந்துச்சா நீங்களே பேசி சரி பண்ணிக்காங்க, நீங்கள் புருஷன் முன்னாடி ஆகிட்டீங்க, என் வீட்டுக்கார மாதிரி இல்லை, உனக்கு நல்லாவே தெரியும் மதி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே இவர் சுரேஷ் ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு, அக்கா நல்லா தானே இருக்கா, மதி கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக அக்கா அப்படி சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்காரு. இங்கே மதி பையன் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நேற்று நடந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, எனக்கு திடீர்னு நீங்கள் பக்கத்தில் வந்தோன்னே எனக்கு அப்படி எதுக்கோ வரீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, சேஷனை கூப்பிட்டது உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு தான் வந்தேனே தவிர்த்து உங்கள் அப்பா அம்மா அங்கே வர வைக்கணும்னு நினச்சதே இல்லை, நீங்கள் தான் ஃபோன் பண்ணி வர வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் அப்பா அம்மா நான் அங்கே கொண்டு வச்சது மாதிரி எங்கள் அப்பாட்டெலாம் சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா ரொம்ப மனசு சங்கடப்படுதாங்க, தயவுசெய்து இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது எதுவுமே சொல்லாமல் இருக்கிறா தானே, இது கூட உங்கள் மாமா சொல்லி தானே நீங்கள் பதில் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் மாமா உங்களை அவருடைய சுயநலத்துக்கு தான் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கும்போது, இங்கே பாரு நான் உங்களோட சேர்ந்து வாழணும் வாழலையோ அது 2வது புறம், ஆனால் எங்கள் மாமாவெல்லாம் நீ இது பண்ணி பேசிகிட்டு இருக்காத, ஏன் ரேவதி சொன்னால் கூட நம்ப மாட்டேன், மாமா அவ்வளோ நல்ல ஒரு எங்கள் வீட்டுக்கு ஒன்றுனா அப்படி பார்த்து செய்வார், எங்கள் அப்பா சொல்லிட்டாரு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அப்படி செய்வார், எனக்கு நீ சேஷனில் ஒரி கொடுக்கையில் எங்கள் மாமா அப்படி நின்று எங்களை சரி பண்ணி கொண்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் உயரதிகாரிகிட்ட ஒன்றுமே சொல்லலை, உங்களை தான் பார்க்க இப்படி ஏன் பண்ணுறீங்கன்னு தான் கேட்க வந்தேன், அங்கே இப்படி ஆயிடுச்சு, உங்கள் மாமா இதில் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நான் எனக்கு இப்படிலாம் நடந்துருச்சு,
இவர் வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க மாமா என்ன பண்ணிடுவார், மிஞ்சி போனால் அவங்கள வந்து வெளில தானே எடுக்க உள்ள வழியை பார்ப்பார், வேறு என்ன பண்ண முடியும், போன வேலையை அவர் கொண்டு வந்துடுவாரா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, எங்கள் மாமாவை பற்றி எதுவும் பேசிகிட்டு இருக்காத, எனக்கு சரியான கடுப்பாயிரும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உங்கள் மாமா ரொம்ப நல்லவரெலாம் கிடையாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு எனக்கு தெரியும் எங்கள் மாமாவை பற்றி அப்படிங்கிறாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன், அதுக்கு மேலே அவங்க விருப்பம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரூமில் தூங்காமல் காலைல போய் தூங்குதாங்க. அங்கே வந்த தங்கராஜ், என்னடா இன்றைக்கி வெளியே படுத்து கிடக்க அப்படிங்கும்போது, அங்கே பேரலாமா அது அங்கே இருக்கேன், இங்கேயே நிம்மதியாக இருக்கேன், இருந்துட்டு போகிறேன், 3 நாள் அங்கே இருக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கீங்க, இல்லைனா வீட்டில் என்னென்னு கேட்பாங்க, தான் மாமா அங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. 3 நாள் இங்கே விருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும்போது மாப்பிளை பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. மதி போயிட்டு வர ரேவதின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனோன்னா மலர் வந்து மதியை வான்னு கேட்காம அப்படி அமைதியாக இருக்காங்க. என்னக்கா என்கிட்ட பேசவே மாட்டிங்களா, நான் வந்து ரேவதி வீட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் ஃபோன் கூட பண்ணலை, ஃபோன் பண்ணாலும் என்கிட்ட பேசலை, ஆனால் இங்கே வந்தாலும் பேச மாட்டேங்களாக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது பாக்கியராஜ் சொல்லிடுறாரு, மதி தப்பாக நினச்சிக்காத, நீ வந்து கடைசியாக அங்கே வந்து பேசிட்டு போகையில் உனக்கு சுயமரியாதை கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். மலருக்கு அது ரொம்பவே மனசை சங்கடப்படுத்திட்டு, அதனால் வந்து அவள் நம்ம இப்படி இருக்கமேன்னு சொல்லி அவளுக்கு கஷ்டமாகி போச்சு, அதனால தான் உன்கிட்ட பேச முடியல அப்படிங்கும்போது, அக்கா நீங்கள் மனசை சங்கடப்படணுங்கிறதுக்காக சொல்லலைக்கா, இப்படி நீங்கள் இருக்கிறதுனால தானக்கா என்னையும் எப்படி எதிர்பார்க்காங்க அப்படின்னு தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லைக்கா இதில் அப்படிங்கும்போது, இல்லை மதி ஒன்று மாதிரி என்னால் பேச முடியல, என் மாமியார் என் வீடு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து தானே நான் வந்து எல்லாம் சகிச்சுக்கிட்டு போகிறேன், ஆனால் இவங்க மேலும் சொல்கிறாங்க, ஆனால் போகிற பக்கம் பார்த்தா ஒன்றி மாதிரி இருக்கிறது தான் மேலும் நான் நினைக்கிறேன். இப்போ பாரு உங்கள்கிட்ட பேசுறதுக்கே மாமியாராக இருக்கட்டும் மாமனாராக இருக்கட்டும் இந்த வீட்டில் உள்ளவங்க அலறாங்க, நானும் என் வீட்டுக்காரர் தான் நார்மலாக பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாரையும் ஸ்டேஷன் கொண்டு போன வைக்கணும்னு நினைக்கலக்கா, இவருக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டேஷனுக்கு போனேன், அங்கே வேறு மாதிரி ஆயிடுச்சுக்கா அப்படிங்கிறாங்க. என்னால் புரிஞ்சிக்க முடியுது, இந்த வீட்டில் உள்ளவங்க என்ன நினைக்காங்க, ஸ்டேஷனில் நம்ம கொண்டு இந்த மதியை வச்சுட்டா மதிக்கிட்ட மலர் பேசக்கூடாதுன்னு நினைக்காங்க, நான் அவங்களுக்காகலாம் பேசாமல் இருக்க மாட்டேன், ஆனால் அவங்க பார்க்கும்போதும் பேச மாட்டேன், அது நீ என்கிட்ட புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது, அக்கா இவங்களுக்காக ஏங்க்கா நீங்கள் இருக்கணும், நீங்கள் எப்பவும் போல் என்கிட்ட பேசுங்கக்கா அப்படிங்கும்போது, எனக்கு அப்படி முடியாது மதி தப்பாக நினச்சிக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. அங்கே போய் பாக்கியராஜ் பேசுகிறாங்க, நீ ஏன் மதி பிள்ளைட்டு இப்படி பேசினா வச்சா அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் சமைச்சு கொடுக்க தான் போகிறேன், வைக்க தான் போகிறேன், யார் இல்லாத போது பேச தான் போகிறேன், ஆனால் அத்தை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் எப்படி பேச முடியும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு இன்னும் அப்படி இருக்காத, மதி மாதிரி இருந்தாகணும், இப்போ எனக்கு வந்து இப்போது பதவி உயர்வு வரப்போகுது, இங்கே வந்துட்டு முறைப்படி வருதா இருந்தால் வெளியூரில் போய் தான் நான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ஏன்னா நானும் வெளியூர் தான் கேட்டிருக்கேன், உள்ளூர்லேயே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உழைக்கிறது எல்லாமே வீட்டில் கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது பண்ணணும் பிள்ளைக்கு ஏதாவது பண்ணணும் போது என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும், வெளியூரில் இருந்தால் கூட எனக்கு அந்த தேவைக்கு இது பண்ண வேண்டியிருக்கு இந்த தேவை பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பணத்தை நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இப்படி நம்ம கூட்டு குடும்பத்தோடு இருந்துட்டு தனியாக போய் நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கும்போது, நீனும் பிள்ளையும் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம தனியாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப யோசிக்கிறாங்க மலர். காலையிலே விடிஞ்சோடனே ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. உடனே இவரும் கிளம்பி போகிறாரு. அங்கே எங்கேன்னு போய் பார்த்தா ஃபைனான்ஸ் கொடுத்து வர பார்க்க போகிறாங்க. என்னம்மா எங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, டேய் ரொம்ப நாளாக ஃபைனான்ஸ் வாங்கிட்டு தரைய மாட்டேக்கான், அது நீ வந்தானே உடனே வந்துடும்னு சொல்லி தான் நான் அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, அம்மா நான் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் வந்தால் ஏதாவது உரிமாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வண்டியில் மட்டும் இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர்றாரு. பார்த்தல என் மச்சினே காய்ச்சிட்டக்காரனாக இருக்கான், ஒழுங்காக தரல அப்படின்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என் மச்சினும் நீ ஏதாவது செஞ்சு உள்ளதுக்கு போட்டுரும் அப்படிங்கிறாங்க. உடனே தந்துடுறனே அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து சுரேஷ் வேலைக்கு புறப்பட்டு இருக்காரு. எங்கே போனீங்க அப்படிங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா தேவையில்லாத வேலைக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருப்பார், அங்கெல்லாம் போயிட்டு இருக்காதிங்க, அப்படி போனீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அவங்க வேலை போயிடும் பார்த்துக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் போக போகுது, அதெல்லாம் போகாது அப்படிங்கிறாங்க. ஏன் போகாது, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லில் உள்ளதை காமிக்கிறாங்க. காமிச்சோன்னே ஒரு அரண்டுறாரு. ஆகா எங்கள் மாமா இன்றைக்கி தான் வந்து என்னை கூப்பிட்டு போயிருக்காருன்னு பார்த்தா என்னையை வச்சு தான் அவர் தொழிலே பண்ணிகிட்ருக்காரா, எங்கள் அண்ணனை வச்சு லோன் வாங்கி எதாவது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரா, சரி இன்னும் அவர்கிட்ட கரெக்டாக தான் இருக்கணும், நம்ம ரேவதியை கல்யாணம் முடிச்சிருக்கோம் அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சுரேஷ் மனசுக்குள்ளே நினைக்காங்க. மதியை பார்க்குறாங்க. மதி பரவாயில்லை நம்ம புருஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு. இருக்கும்போது சுரேஷோட அதிகாரி ஃபோன் பண்ணிச்சு, உடனே ஸ்டேஷனுக்கு வா அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு இடத்த டூட்டிக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் மதி மாதிரியே ஒரு ஒரி வருது. உடனே இது என்ன கதைன்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க. தெரில சார் அப்படிங்கிறாங்க. உன் வீட்டம்மாவுக்கு நீ என்ன பண்ணியோ அதே தான் வீட்டுக்காரன் பண்ணியிருக்கான், இப்போ என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவனை வர சொல்லி உள்ளே அனுப்பிடுறாங்க. இங்கே பாரு இப்போ நீங்கள் வேலை பார்த்த, சரி ரைட்டு உன் வேலை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாசுக்காக பண்ணேன், இப்போ இது வந்து நம்மளுக்கு அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ பண்ணதே தான் பண்ணான், இப்போ அவன் உள்ளே போயிட்டான், உன் முன்ஜாதியும் ரொம்ப பெரிய மனசுப்பா,
நீ உள்ளே போகணும் வைக்கணும்னு நினைக்கல, உனக்கு அதை புரிய வைக்கணும்னு நினச்சி தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. இனிமையாவது இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளை கூட சேர்ந்து வாழப்பாரு அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. இனி என்ன நடக்கும் இவங்களுக்குள்ள அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.